ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சிப்லிங் எக்ஸ்ப்ளோர்ஸ். எல்லாருக்கும் ஈத் உல் அதா முபாரக். எல்லாருக்குமே பக்ரீத் எப்படி போச்சு? நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். அண்ட் இது வந்து ஒன் டே பிஃபோர் கத்தாரில் எங்கள் அத்தா, அதாவது டேடி வந்து அனுப்பிச்சிருந்த வீடியோ இது. அத்தானா யாருக்கும் தெரிய மாட்டேங்குது, அதனால தான் டேடின்னு சொல்கிறேன். ஆனால் நாங்கள் வந்து அப்படி தான் கூப்பிடுவோம். இது பார்த்திங்கன்னா கத்தார் ஆடு, மாடு, கேமல் எல்லாமே வந்து அந்த இதில் வந்து ஷூட் பண்ணி அமுச்சு விட்டுருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமல்னால் சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னே தெரியாது, அது க்யூட்டாக நடக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலே வந்து எங்கள் டேடி துபாயில் இருக்கும்போது சரி, கத்தாரில் இருக்கும்போது சரி, கேமல் பார்த்தாங்கன்னா ஒன்று வீடியோ கால் போட்டுருவாங்க, இல்லை வீடியோ பிடிச்சி அனுப்பிச்சி வைப்பாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்களுமே வந்து அங்கே குர்பான் கொடுத்துருந்தாங்க. ஆடு பொதுவாக பார்த்திங்கன்னா ஆடு, மாடு, அதுக்கப்புறம் கேமல் இது தான் வந்து குர்பானில் கொடுப்பாங்க. ஆடு பார்த்திங்கன்னா சிங்கிளாக தான் கொடுக்கணும். மாடும் கேமலும் வந்து கூட்டாக கொடுப்பாங்க. கேமலுக்கு வந்து நிறைய பங்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. மாடுக்கும் அப்படி தான் ஒரு 6-7 பேராக சேர்ந்து அந்த மாதிரி கொடுப்பாங்க, வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் ஆடு வந்து சிங்கிள் இதாக தான் கொடுக்கணும். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதை டேடி அங்கே ஆடு கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் வந்து மாடு தான் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் அண்ணா வந்து ஆடு கொடுத்துருந்தாங்க இங்கே. ஸோ இதுதான் இந்த வாட்டி வந்து எங்கள் பக்ரீத் வந்து இப்படி தான் போச்சு. அதனால் ஒன் டே பிஃபோர் பார்த்திங்கன்னா எப்போவுமே அங்கே துபாயிலையும் சரி, கத்தார்லேயும் சரி, ஒன் டே பிஃபோரே வந்துடும். ஹஸ்பண்டுக்கும் டேடிக்கும் வந்து இதுதான் வந்து டேடி கொடுத்த ஆடு, குர்பான் ஆடு. இது வந்து காரில் கூட்டிகிட்டு போவேல வீடியோ கால் போட்டாங்க. சும்மாவே இல்லாமல் எட்டி பார்த்துட்டு இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு பயங்கரமாக. அதுக்கப்புறம் வீடியோ காலில் பேசி முடிச்சிட்டதுக்கப்புறமா எப்போவுமே எங்களுக்கு ஒன் டே பிஃபோர் பகலில் வீடியோ காலே போய்டும். அவங்களோட இது எப்படி பண்ணுறாங்க எல்லாமே வந்து வீடியோ காலில் காமிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வீடியோ காலில் பேசி முடிச்சுட்டு ஈவினிங் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஸ்வீட் மெஹந்திலாம் வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்வீட்ஸ் பண்ணுவேன். அப்போ தான் அந்த ஈதோட இது வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே நினச்சிப்பேன். அதே மாதிரி தான் எப்போவுமே பிரெட் அல்வா தான் பண்ணுவேன். இந்த வாட்டி தான் வந்து நான் வட்டலப்பம் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி நான் அதை வந்து ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஃபஸ்ட் டைம் பண்ணது அது வந்து ரொம்ப டைம் எடுத்துச்சு எனக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது பயங்கர கன்ஃபியூஷனு, டவுட்டு எல்லாமே நிறையா வரும்ல. இது வந்து எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃப் தான் எங்களுக்கு வந்து இதை பழக்கி விட்டது ஃபஸ்ட்டு. அவங்க செய்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கற்றுக்கிட்டேன், எனக்கு மறந்துருச்சு. ஸோ திருப்பி வந்து நான் டேஸ்ட் ஆஃப் சென்னை அனீஸ் அவங்களோட வீடியோ பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கேட்டு தான் நான் செஞ்சேன். இது செஞ்சு அவங்களுக்குமே அனுப்பிச்சிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி நான் இதை செஞ்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அந்த டெக்ஸ்சர் வந்து பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி என் ஹஸ்பண்ட் வந்தோடனே இதை செஞ்சு கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் ஈத் வ்ளாக்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ அதே இடத்துல தான் வந்து நாங்கள் வருஷம் தொழுவோம். ஸோ அந்த தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து இயர்லியாகவே வந்து குர்பான்லாம் கொடுத்து முடிச்சுட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வாட்டி இயர்லியாகவே எல்லாமே முடிஞ்சிருச்சு. லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா பக்ரீத்தில் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ ஒரு இடத்துல ஒரு டைமில் வந்து கொடுத்துருவாங்களே. ஸோ ரொம்ப ரஷ்ஷாக வேறு இருக்கும், அதனால இயர்லியாகவே முடிச்சிட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து எப்படி தான் குர்பான் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடு டாய் வச்சுட்டு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்த்தா நீங்கள் என்ன ஆடாக இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன் பாருங்கன்னு என் அண்ணன் போய் கையில் எடுத்துகிட்டு அவன் வந்து அறுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ இப்படி தான் இவனுங்க வந்து விளையாடுவானுங்க. வ்ளாகில் கிச்சனை காட்டலைன்னா எப்படி? சரி, அதான் கிச்சனில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது பெரியம்மா வந்து பாயசம் செஞ்சுட்டு இருந்தாங்க. கம்ப்ளீட்டாக வந்து இது பெருநாளாக இருக்கட்டும், பக்ரீத்தாக இருக்கட்டும், பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் தான். சுத்தமாக வந்து எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃபுல்லாகவே அவங்க தான் வந்து பார்த்துப்பாங்க. அப்புறம் பரோட்டா, சிக்கன் குழம்புலாம் வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பெருநாளைக்கு கூட நம்மளுக்கு அவ்வளோ வேலை இருக்காது. பக்ரீத்துக்கு பார்த்திங்கன்னா அந்த குர்பான் கொடுக்குறது, டிஸ்ட்ரிபியூஷன், அந்த வேலைலாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதை வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணால் தான் முடிக்க முடியும். எவ்ரி பக்ரீத்துக்கு பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட அம்மா ஞாபகம் வந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முன்னெல்லாம் குர்பான்னு ரொம்ப ரிச்சாக இருக்கிறவங்க அப்படின்னு நல்ல வசதியாக இருக்கிறவங்க தான் வந்து கொடுப்பாங்க. அதுக்காக அவங்க வெயிட் பண்ணுவாங்க, அந்த கறி வரட்டும், வந்ததுக்கப்புறமா நம்ம பிரியாணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நினச்சி பார்த்தா செம்ம சிரிப்பாக வருது. நாங்களும் வந்து அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். சரி, அது 12 மணிக்கு வந்தாலும் சரி, 1 மணிக்கு வந்தாலும் சரி, அப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க லஞ்சே. பட் அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்கும்போது ஒரு மாதிரி இதுவாக தான் இருக்குது, சிரிப்பாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே வந்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. அது வந்து கொஞ்சம் இனிப்புலாம் கொஞ்சம் உடனே சாப்பிட்றத விட கொஞ்சம் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து குர்பான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போயிட்டுருக்கு. இது எப்படின்னா
சும்மா ஒரு 2-3 பீஸ் அப்படியே பிரித்து வச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு பேர் எழுதி கவர் போட்டு அப்படின்னா எடுத்து கொடுக்குறதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூஷனுக்கு ஈஸியாக இருக்கும். பார்த்து எடுத்து கொடுத்துடலாம். ஸோ இப்படி தான் வந்து குர்பான் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து போகும். மத்தியானம் வந்து காலையில் ஆடு வந்துருச்சு. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சிச்சு. ஈவினிங் வந்து எங்களோட இது வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து எனக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அதோட திங்ஸ்லாம் வாங்குறதுக்கு வந்து கரெக்டாக இருந்துச்சு அந்த டேவே. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா சிக்கனை ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறணும். அட்லீஸ்ட் ஒரு 2 hours அது ஊறினா தான் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அது ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இந்த வாட்டி பாப்பாஸ் கிச்சன்லேருந்து பாய் வீட்டு கல்யாண பிரியாணின்னு சொல்லிட்டு அந்த மசாலா வாங்கியிருந்தேன். இது ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா சில பேருக்கு பிடிச்சிச்சு, சில பேருக்கு வந்து பிடிக்கல. அதாவது உன்னோட ஸ்டைலில் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மசாலா வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. சில பேருக்கு மசாலாவாக பிடிக்கும், சில பேருக்கு ப்ளைனாக பிடிக்கும். ஸோ அதனால் மிக்சடாக தான் வந்து எனக்கு ரிவ்யூ வந்துச்சு. ஸோ எனக்கு ஆனால் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எங்கள் அன்னிக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. யூஸ்வலாக நான் பிரியாணி மசாலா யூஸ் பண்ணவே மாட்டேன். சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இந்த வாட்டி ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா கொடுக்குறவங்களுக்கு 1/2 kg போட்டோம், வீட்டுக்கு வந்து 1 kg போட்டோம். கொடுக்குறவங்களுக்கு வந்து செப்பரேட்டாக போட்டுட்டோம். ஏன்னா ஈஸியாக இருக்கும் எடுத்து கொடுக்குறதுக்கு. ப்ளஸ் அவங்களுக்கு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் லேட்டாக தானே கொடுப்போம். அதனால் அதை வந்து அப்படியே ஹீட்டாகவே இருக்கட்டும், ஓப்பன் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி போட்டிருந்தேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் சின்னதாக போட்டது வந்து சீக்கிரமாக தம் ஆயிரும்ல 1/2 kg. ஸோ அதை இறக்கிட்டதுக்கப்புறமா அடுப்பு கிடச்சிச்சு. அதனால சைடில் சிக்கன் 65 வந்து பொரிக்க ஆரம்பித்தாச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் பேரலாக ஷார்ட்ஸ்க்கும் வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தேன், வ்ளாக்கும் ஷூட் பண்ணிகிட்ருந்தேன். வ்ளாக்னால் நானே எடுத்துருவேன். ஆனால் ஷார்ட்ஸ் வந்து ரெசிப்பியாக எடுக்கும்போது நம்மளே செல்ஃபாக எடுக்க முடியாது. என் தம்பிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி உடம்பு சரியில்லை. என் அண்ணன் பைசுவை தான் வச்சு செஞ்சுட்டேன். அவன் பேபி கை சுடுதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ கூட வீடியோ முக்கியம் தம்பின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டேன். ஆனால் ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்கும்போதே. இல்லை இந்த மாதிரி மசாலாவாக இருக்கிற பிரியாணி வந்து பார்க்கும்போது ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. பட் சில பேருக்கு சில மாதிரி தான் பிடிக்கும் இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா ரைட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இந்த சைடு வந்து இந்த 1/2 kg பிரியாணி இதுதான் வந்து. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்டு இது ஈவினிங் வந்து பீஃப் அது வந்துருச்சு. நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இந்த பீஃப் கிரேவி எங்கள் அம்மா பண்ணியிருந்தாங்க. என் தம்பிக்கு ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு செம்மையாக ரிவ்யூ வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா காலையில் அவனுக்கு பஸ்ஸில் தனியாக ஃபஸ்ட் டே போகிறான். நான் இந்த மாதிரி அனுப்பிச்சதே கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் அனுப்பிச்சிட்டு வந்து அவன் என் தம்பிக்கு வந்து டீம் லஞ்ச் கொடுக்கணுன்னு சொல்லிவிட்டு அவனே போட்டான். ஸோ அவனுக்கு கட் மட்டும் பண்ணி கொடுத்துட்டு, இது வந்து எங்கள் ஸ்டைல் பிரியாணி. உங்களுக்கு கலர் பார்த்தாவே தெரியும். ஸோ வித்தவுட் மசாலா எதுவுமே இல்லாமல் நாங்கள் இப்படி தான் செய்வோம். அப்புறம் இந்தியா கேட் அது வந்து யூனிட் அரிசி, இது அந்த இந்தியா கேட் அரிசி. எனக்குமே வந்து பர்சனலாக இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் பர்சனலாக இந்த பார்சல் கவர் தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு கூட, நிறையாவும் ஸ்டோர் பண்ணலாம், உள்ளக்க சீப்பாகவும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக வந்து கொடுக்குறவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். என் பையனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு வேலை வந்து கடன்னு முடியுது அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி வந்து கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தான். இருந்தாலும் எங்களுக்கு மனசெல்லாம் அங்கே தான் இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து அவனுக்கு 3 நாள் வந்து நாங்களுக்கு கூடவே போயிட்டு வந்துவிட்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் அன்றைக்கி அவனை தனியாக அனுப்பிச்சி விட்டோம் பஸ்ஸில். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.